வாழை மீன் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, ஒரு 10-15 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். முதல்ல இந்த மாதிரி 3/4 பதம் வதங்கினா போதும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சிக்கலாம். சூடு ஆறினவுடனே அரைச்சிடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சதை அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை தாளிக்கலாம். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சோம்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சு இதை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கலர் விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன். ஏன்னா இது மீனுன்றதுனால கழிச்சு வாடை வரும். கொஞ்சம் அதிகமாக மஞ்சத்தூள் போட்டால் அந்த வாடை வராது. இதுலேயே நம்ம பச்சை மிளகாய் போட்டுறதுனால நம்ம பார்த்து தான் மிளகாத்தூள் கம்மியாக தான் போடணும். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க இருந்தாக்கா போட்டுக்கோங்க. நாங்கள் திட்டமாக சாப்பிடுவோம், அதனால் நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போடுறேன். 1 ஸ்பூன், ஏன்னா 6-7 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் நான், அதனால் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். போட்டு நல்லா கலரி விட்டுணும். நல்லா மிளகா வாசம்லாம் போயிடும். போட்டு வந்து இந்த மாதிரி சுருண்டு வரும். அந்த டைமில் நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இது குருமா நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. தேங்காய் கட் பண்ணி மிக்சியில் போட்டிருக்கோம். ஒரு 4 முந்திரி போடுறோம். ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா போடுறேன். இப்போ இது வந்து நம்ம பேஸ்ட்டு பார்க்கறதுக்கு அரைச்சின்னு வந்துடலாம். கொதிக்குது பாருங்கள் குழம்பு. நல்லா வாசனை வரும் கொதிக்கும். நல்லா குழம்பு கொதி வந்துடுச்சு. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான். இந்த ஓரத்தில் வந்து நிறையா அப்படியே ஆடை கட்டி வருங்க. அந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை போடுறேன். நல்லா கொதி வருது பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு, கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டு நல்லா அப்படி கலரி விடுங்க. கலர்னிங்கன்னா தெரியும் பாருங்கள். மீனும் குழம்பும் ஒன்றா ஒட்டியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டியிருக்கணும். அவ்வளோதான். இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.